Hi, hello, vanakkam. This is Jenny. Join with me always the God's love story. So, இந்த God's love storyல நம்ம ஜீசஸோட லவ் ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சைமன் பீட்டர் அப்படிங்கிறவரோட தமிழில் இயற்பெயர் சொல்லணும் அப்படின்னா சைமன் பேதுரு. இந்த முதல் அப்போஸ்தலர் அதாவது சீடர், இவர் பண்ணக்கூடிய பண்ணின அதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த சைமன் பீட்டர் தான். கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவரை சூஸ் பண்ணி யூ ஆர் த ராக், நீ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை, உன்னிலிருந்து நான் மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை உருவாக்குவேன் அப்படின்னு இறைவன் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது. ஸோ அதன்படியே இந்த சைமன் பீட்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த இஸ்ரேல் பகுதியில் இப்போ வாழக்கூடிய மக்களும் அதே ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸை சேர்ந்தவங்க தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைமன் பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் சீடர் இல்லையா, இயேசுவினுடைய முதல் சீடர். ஸோ மக்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் 2 பிரிவுகள் இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒன்று ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிளாக நம்ம ப்ரொட்டஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ். இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸாக அவங்க வரல, ப்ரொட்டஸ்டாண்ட் அப்படிங்கிறவங்க அவங்க ஜஸ்ட் அந்த ஃபாதர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் மதம் மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களையும் அதாவது திருப்பூசுதல், அதாவது திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்றதுன்னா, திருநீர் கிடையாது, திருச்சபைக்கு அதாவது ஞானஸ்தானம் பெறுதல். ஸோ திருச்சபைக்குள்ளார அவங்களையும் ஞானஸ்தானம் கொடுத்து வரவழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சைமன் பீட்டர். ஸோ கிட்டத்தட்ட 3000 மக்களை ஒரே நாளில் ஞானஸ்தானம் கொடுத்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸாக மாற்றிய பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சைமன் பீட்டர் அப்படிங்கிறவருக்கு தான் இருக்குது. அடுத்து இவருடைய மிராக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குணமாகாத நிறைய பேர், பக்கவாதத்தினால இருக்கக்கூடிய அனியாஸ் அப்படிங்கிற ஒரு மனிதனை, ரொம்ப பக்கவாதம், அவருக்கு எழுந்து நடக்கவே முடியாது, அந்த மனிதருக்காக வேண்டி அவருடைய கை கால்களை குணப்படுத்திய பெருமை இந்த சைமன் பேதுருவுக்கும் உண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போயிட்டார். ஸோ சிறு வயதிலேயே இறந்து போயிட்டாரு தபித்தா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இறந்தவரை உயிர்ப்பித்து காண்பித்த பெருமை இறைவனுடைய நாமத்தால் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சைமன் பேதுரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஆலயத்தை உலகத்தில் முதல்ல சர்ச் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிய பெருமை ரோம் நகரில் அப்படின்னா அது இந்த அப்போஸ்தலரான சைமன் பேதுருவை தான் சேரும். ஸோ மிகப்பெரிய ஆலயத்தை உருவாக்கி அதற்கு முதலாக போப்பாண்டவராக பதவி வகித்த பெருமையும் இந்த சைமன் பீட்டரை மட்டும்தான் சாரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய இறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறப்பு ரோம் நகர்லேயே இறக்குறாரு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்த கோபுரத்தை ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் இந்த கோவிலுடைய ஒரு பிச்சைக்காரன், நான் இந்த அழகான கோபுர வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன், இறைவனிடத்துல நான் பிச்சை கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தன்னுடைய காதலை ரொம்ப வெளிப்படுத்திருப்பார் இந்த சைமன் பீட்டர். அதாவது இறைவன் தான் மிகப்பெரிய உயர்ந்தவன், எல்லா மனிதருக்குமே அவர் ரொம்ப லவ் பண்றாரு, அதாவது அன்பு கூறுகிறார். அவரிடத்துல நான் ஒரு சிறிய பிச்சைக்காரன், அதனால நான் இந்த கோபுர வாசல்ல அந்த கோவிலுடைய முற்பகுதியிலேயே நான் நின்று கொண்டு இறைவனை வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட உணர்வுபூர்வமான காதலை வெளிப்படுத்தியிருப்பார். அடுத்து பாத்தீங்க, இறப்புலையும் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் இறைவனுடைய அளவுக்கு தகுதியானவன் கிடையாது, அதாவது ஜீசஸுடைய அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஸோ அதனால ஜீசஸ் சிலுவையில நேரடியாக அறையப்பட்டிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை இறைவனுக்கு தலைகீழாக என்னை சிலுவையில் அறைங்க, அதுதான் எனக்கு பொருத்தமாக இருக்கும், நான் இறைவனுக்கு நிகரானவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தின பெருமை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சைமன் பேதுரு. ஸோ அதனால இவருடைய இறப்பு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு தான் இவர் ரோமாபுரி, அதாவது ரோம் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவருடைய பின்பற்றிய சீடர்கள், இவருக்கு கீழே இருந்த மக்கள் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கூட்டம். அவ்வளவு கூட்டத்தையும் கட்டுப்படுத்தியது அப்படின்னா, அல்லது மக்களுக்காக அந்த ஜூவிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து
ரொம்ப இவர் வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக் பர்சன், நல்ல ஆளுமை திறன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை அரசாங்கத்திற்கு எதிராகவும் அல்லது மக்களுக்கு எதிராகவும் இறைவனை பற்றி பறைசாற்றுவதில் அதனுடைய அற்புதங்களை எடுத்து கூறியதில் மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன் பேதுரு. அவருக்கான அத்தனை ஆற்றல்களையும் ஆளுமைகளையும் கொடுத்த பெருமை ஜீசஸை, இறைவனை மட்டும்தான் சேரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய நபர் அந்த அரசாங்கத்தில் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா முதலான இந்த சீடர் சைமன் பேதுரு தான். இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவர் செய்த அற்புதங்கள். இவருக்கு பின்னாடி இருந்தக்கூடிய மக்கள் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கூட்டம் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ். அவர்கள் கட்டிய ஆலயமும் மிகப்பெரிய ஆலயம், இன்று நம்ம பார்க்கக்கூடிய ரோம் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயம். ஸோ அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் வேற ஒரு சீடரோட பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி.